ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல Oppo F29 Pro மொபைல் பத்தாங்க பார்க்க போறோம். இந்த F29 பாத்தீங்கன்னா சீரிஸ் மாதிரி லான்ச் பண்ணிருக்காங்க. 29 அண்ட் 29 Pro. ஏற்கனவே நம்ம சேனல்ல 29 F29 பத்தி பார்த்துட்டோம். பார்க்காதவங்க மேல கார்டு கொடுக்க செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா F29 Pro மொபைல் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த F29 Pro பேஸ் வேரியன்ட் 28,000 ரூபாய்க்கு மிலிட்டரி கிரேட் சர்டிபிகேட் 360 டிகிரி ஆரோமரா பாடி பில்ட் சோ இது மாதிரி ஒரு கான்செப்டோட தான் இந்த போன் லான்ச் பண்ணிருக்காங்க. பட் ஆனா இந்த போன்ல நிறைய நெகட்டிவ் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா இந்த போன்ல NFC கிடையாது, செகண்டரி சென்சார் ப்ரொவைட் பண்ணல, ஒரு சோனி சென்சார் இன்க்ளூட் பண்ணல, வேப்பர் கூலிங் சிஸ்டம் இன்க்ளூட் பண்ணல. சோ இது மாதிரி ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் அடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. பட் ஆனா இங்க டிஸ்பிளே நல்லா இருக்கு, சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்ஸ் நல்லா கொண்டு வந்திருக்காங்க. ஒரு மீடியாடெக் டிமென்சிட்டி 7300 எனர்ஜி சிப்செட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 6000 mAh பேட்டரி, 80W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், இது மாதிரி விஷயங்கள் இருக்கு. 4K வீடியோ எடுக்க முடியும் அண்ட் வீடியோ ஸ்டெபிலைசேஷன்ஸ்க்காக EAS கொண்டு வந்திருக்காங்க. சோ இது மாதிரி பாசிட்டிவும் இருக்கு, இது மாதிரி நெகட்டிவும் இருக்கு. அப்படி இருக்கும் போது இந்த போன் எடுக்கலாமா வேண்டாமா? இந்த F29 Pro இந்த 28,000 ரூபாய்க்கு இந்த மொபைல் ஒர்த் இல்லையா? இதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம டீடைலா பிரீஃபா பார்க்க போறோம். சோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் Oppo F29 Pro பாக்ஸ். எப்பயும் போல Oppo பாக்ஸ் எப்படி இருக்குமோ அது மாதிரி முன்னாடி F29 Pro மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ண நம்ம கையில ஒரு ஒயிட் கலர் கண்டெய்னர் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதுக்குள்ள யூசர் கரண்ட் அண்ட் சாஃப்ட் கேஸ் இமேஜர் டூல் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்து நம்ம கையில மொபைல் அண்ட் ஃபைனலா ஒரு 80W சார்ஜர் டைப் C கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த Oppo F29 Pro இந்த மொபைல் பொறுத்த 2 வைப்ரண்டான கலர்ஸ் அண்ட் 3 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 8 120GB வேரியன்ட் 28,000 க்கும் அண்ட் மிடில் வேரியன்ட் 8 256GB வேரியன்ட் 30,000 க்கும் அண்ட் ஹையர் வேரியன்ட் 12 256GB வேரியன்ட் 32,000 க்கு கொண்டு வந்திருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு 2 கலர் வேரியன்ட் 3 பேஸ் வேரியன்டோட மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. பையிங் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் பார்ட்ல இருந்து நம்ம பார்ப்போம். பேக் சைடுல ஒரு 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், ஒரு ஃபிளாஷோட ஒரு சின்ன ஒரு பார்டர் மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்ல அதுக்கு ஒரு சின்ன ஒரு பார்டர் மாதிரி ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பேக் சைடுல நல்ல ஒரு பிரீமியமான நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு பாக்ஸி ஸ்டைல்ல அண்ட் 4 இன்ச்சஸ் நல்ல கர்வியா ப்ரொவைட் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் ஃப்ரேம் பார்க்கும்போது இங்க பிளாஸ்டிக் தான், பட் ஆனா ஹையர் டியூரபிள் பிளாஸ்டிக் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் பேக் சைடு பாட்டம்ல Oppo பிராண்டிங் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு ஒரு பிளாட்டான டிஸ்பிளே வித் கார்னிங் Gorilla Glass Victor 2 ஆல டிஸ்பிளேக்கு ப்ரொடக்ஷன் பண்ணிருக்காங்க. அது போக இந்த மொபைல் IP69 ரேட்டிங் இருக்கு அண்ட் மிலிட்டரி கிரேட் சர்டிபிகேட் 810H க்காக ப்ரொடக்ஷனும் பண்ணிருக்காங்க. அண்ட் இதோட வெயிட் 180 கிராமும், திக்னஸ் 7.4 mm எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனா இந்த போனோட பேட்டரி பார்க்கும்போது 6000 mAh பேட்டரி, பட் ஆனா வெயிட்டும் கம்மி, திக்னஸ் ரொம்ப கம்மியா எடுத்திருக்காங்க. பிகாஸ் ஆஃப் சிலிக்கான் கார்பனேட் டெக்னாலஜி இன்க்ளூட் பண்ணிக்கனால வெயிட் கம்மியாகவும் திக்னஸ் கம்மியாகவும் இங்க டிசைன் ஃபேக்டர் எடுத்து வந்திருக்க முடியுதுன்னே சொல்லலாம். ஓவரால் டிசைன் ஃபேக்டர் நல்ல சூப்பரா பார்த்தோன்னே Oppo போன் அப்படின்னு நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி Oppoவோட பிராண்டிங்கோட சூப்பரா எடுத்து வந்திருக்காங்கன்னே சொல்லலாம் டிசைன் ஃபேக்டரை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.7 இன்ச்ல ஒரு AMOLED டிஸ்பிளே, 1 பில்லியன் கலர் சப்போர்ட், 120Hz ரெஃப்ரெஷ் ரேட், 1200 nits பிரைட்டரான கார்னிங் Gorilla Glass Victor 2 ஆல டிஸ்பிளே ப்ரொடக்ஷன் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. அதாவது இந்த கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராகவே எடுத்துட்டு வந்திருக்காங்க. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. எந்த ஒரு வீடியோ பாக்குறாகட்டும் கலர் ஒரு ரீப்ரொடக்ஷன்ஸ் அருமையா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். டிஸ்பிளே நல்லா சூப்பராகவே எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் 180 கிராம், திக்னஸ் 7.6 mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15, அதுக்கு மேல கலர் OS 15 சப்போர்ட், LPDDR4X RAM தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பட் ஆனா UFS 3.1 சப்போர்ட், IP69 ரேட்டிங் இருக்கு. இங்க மிலிட்டரி கிரேட் சர்டிபிகேட் 610H ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸ்டுடியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்கு. இங்க Wi-Fi 6, Bluetooth 5.4, அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோ இந்த மொபைல்ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரின்னு பார்க்கும்போது 6000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 80W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைல் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு உங்களுக்கு 50 to 60 மினிட்ஸ் எடுக்குது. ஒன் சார்ஜ் ஆகும் பட்சத்தில் மாடரேட் யூஸருக்கு 1 டேக்கு மேலேயும், ஹெவி யூஸருக்கு 1 டே வரைக்கும் ஒரு அருமையான பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட், இங்க பிரைமரி சென்சார் 50MP OIF சப்போர்ட், ஒரு சாம்சங் சென்சார் தான் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, சோனி சென்சார் கிடையாது. அண்ட் 2MP டெப்தோட முடிச்சிட்டாங்க. அடுத்து எப்பயும் போல அவங்களோட 16MP கேமரா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பட் ஆனா இந்த போனால 4K 30 frames செகண்ட்ஸும், ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080 30 and 60 frames செகண்ட்ஸ் வித் EAS சப்போர்ட்டோட சப்போர்ட் ஆகுது. அதுக்கு முக்கியமான ரீசன் இங்க ப்ராசஸர்னே சொல்லிக்கலாம். அதை தவிர்த்து இந்த மொபைல் எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் நல்லா இருக்கு அண்ட் வீடியோட ஸ்டெபிலைசேஷன்ஸ் அருமையா இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் ஃபுட்டேஜோட ரிசல்ட் நல்லா இருக்கு, டே லைட்ல எடுக்கிற ஷார்ட்ஸ் நல்லா இருக்கு. பட் ஆனா அல்ட்ரா வைட் சென்சார் இது மாதிரி
செகண்டரி சென்சார்ல அது மிகப்பெரிய ஒரு டிராபேக் அமைஞ்சிருக்கு கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தளவு. ஓவரால் இந்த மொபைல்ல இருந்து எடுக்கிற ஷார்ட் செட்ஸ் டீடைலிங் எல்லாமே சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம் இந்த ஓப்போ F29 கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா MediaTek Dimensity 7300 எனர்ஜி ஒரு 4-room ஆர்கிடெக்ட் 2.5 GHz கிளாக் செட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரை இறக்கிருக்காங்க. இந்த மொபைல் பொறுத்தவரை ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால பிளே பண்ணிக்கிற முடியும். அதை தவிர்த்து டே டு டே மல்டி டாஸ்கிங் ஆகட்டும், ஒரு லேப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், ஒரு சோசியல் மீடியா யூசேஜ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் யூசேஜ், ஒரு போட்டோஸ் அப்லோட் அண்ட் டவுன்லோட், இது மாதிரி விஷயங்களுக்கு செம்ம கன்வென்ட்டா இருக்கு. நல்லா ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. அந்த கலர் OS நல்ல ஒரு ஃப்ளூயண்டா இருக்கு. அதுக்காக இங்க சிப்செட் நல்ல என்ஹான்ஸ்டு பண்ணி அதோட கம்பைன் ஆகும்போது ஒரு புது வகையான எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்குதுன்னே சொல்லலாம். பட் ஆனா இந்த போன்ல LPDDR4X RAM தான் இருக்கு. ஆனா UFS 3.1 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா வேப்பர் கூலிங் சிஸ்டம், இந்த போன் ஹீட் ஆயிருக்கூடாது, வேப்பர் கூலிங் சிஸ்டம் இது மாதிரி விஷயங்கள் கொண்டு வரல. சோ இது மாதிரி ஒரு சின்ன சின்ன ஹார்ட்வேர்ஸ் இல்லாம இந்த போன் வந்திருக்குன்னே சொல்லலாம். பட் ஆனா இங்க இம்ப்ளிமெண்ட்னு பார்க்கும்போது நல்லா இருக்கு. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா கொண்டு வந்திருக்காங்க. ஓவரால் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட் இந்த போன்ல இன்க்ளூட் பண்ணது ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஓப்போ F29 Pro முதல்ல நம்ம சொன்ன மாதிரி 2 வைப்ரண்டான கலர்ஸ் அண்ட் 3 பேஸ் வேரியன்ட் 28,000 ரூபாய். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மொபைலோட பாசிட்டிவ்னு பார்க்கும்போது மிலிட்டரி கேட் சர்டிபிகேட் இருக்கு. அதை தவிர்த்து உங்களுக்கு IP69 ரேட்டிங் இருக்கு. அண்டர் வாட்டர் போட்டோ டேக்கிங் சப்போர்ட் இருக்கு. இது மாதிரி விஷயங்கள் டே டு டே நீங்க டெய்லி செய்வீங்களா? ஏன்னா இந்த போனோட கான்செப்ட் நீங்க தூக்கி போட்டாலும் ஒன்னாகாது. ஏன்னா 360 ஆற மாதிரி பில்ட் கொண்டு வந்திருக்கோம். அதனால கை தவிர கீழே விழுந்தாலும் இல்ல வாஷிங் மிஷின்ல போட்டு நீங்க துவைச்சாலும் ஒண்ணுமே ஆகாது நீங்க கிளைம் பண்றாங்க. பட் அவங்க சொல்ற வார்த்தைகளை நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியுமா? அதுதான் மிகப்பெரிய இங்க ஒரு கேள்விக்குறி உண்டாகுது. சோ அப்படி இருக்கும் போது இந்த 28,000 ரூபாய்க்கு அந்த கான்செப்டுக்காக இந்த மொபைல் எடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. ஆனா இந்த போனோட பாசிட்டிவ் பார்க்கும்போது டிஸ்பிளே நல்லா இருக்கு. ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்ஸ் கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் இல்ல. பேட்டரி நல்லா ஹையர் எம்ஏஹெச் பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. இங்க கேமரான்னு பார்க்கும்போது செகண்டரி சென்சார் சுத்தமா இல்ல. அண்ட் 16 MP எப்பயும் போல அவங்க செல்ஃபி கேமரா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஆனா 4K எடுக்க முடியும். இங்க வீடியோ ஸ்டெபிலைசர் VAS கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் நல்ல ஒரு சிப்செட் இருக்கு. அப்படி இருக்கும் போது ஹார்ட்வேர்ஸ் ஒன்னு இருக்கு, ஒன்னு இல்ல. அதே மாதிரி கேமரால ஒன்னு இருக்கு, ஒன்னு இல்ல. இது மாதிரி ஒரு இர்ரெகுலர் பேலன்ஸ்டா இருக்கு இந்த போனை பொறுத்தல. அப்ப இந்த ஓப்போ F29 Pro எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து தாராளமா எடுங்க. ஏன்னா இதோட பிரைசிங் 28,000 ரூபாய்க்கு இன்னைக்கு மார்க்கெட்ல இதை காட்டிலும் நல்ல பெஸ்டான போன் எடுக்க முடியும். ஆனா மிலிட்டரி கேட் இல்லாம இருக்கும். அதை மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஆனா இது இந்த பிரைசிங்கை கம்மி பண்ணி நம்மளால ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ், ஒரு கார்டு ஆஃபர்ஸ் அப்படியே டிஸ்கவுண்ட் பண்ணி ஒரு 24,000 எடுக்கிறா இருந்தா பெஸ்ட் போனா இருக்கும். அதே ஒரு ஹையர் வேரியன்ட் 32,000 ஸ்பெண்ட் பண்ணி இந்த மொபைல் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா கொஞ்சம் யோசித்து நிதானம் எடுங்க. அதுதான் என்னோட ஃபைனல் கருத்தை சொல்லிட்டு இந்த வீடியோட நான் முடிச்சுக்கிறேன். சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஓப்போ F29 Pro இந்த மொபைலை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மொத்தம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.